இங்கே இந்த பிள்ளையும் நம்ம வளர்ப்பு பிள்ளை, இவளும் சரிதான். இது அன்னலட்சுமி 6 வருஷம் நம்மளுடைய என்னுடைய நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர், எல்லா பொறுப்பும். இந்த மேடையில் 10 தடவைக்கு மேலே அன்னலட்சுமியை நான் கூப்பிட்டுருக்கேன். இது ஒரு குடும்ப பட்டிமன்றம். இது 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 அப்படி தான். ஆனால் வாங்க அன்னலட்சுமி ஆரம்பிச்சிடலாம். மகையா போட்டு தாக்கு மங்க கடல் எல்லாம் போட்டு தாக்கு மங்க கடல் எல்லாம் போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ கிட்டு தாக்கு ஒட்டு போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு கிட்டு தாக்கு ஒட்டு போட்டு தாக்கு அரசியான போட்டு தாக்கு கிலோ நாம போட்டு தாக்கு அரசியான போட்டு தாக்கு கிலோ நாம போட்டு தாக்கு பணம் பாரு மீனா பத்து வெட்ட காரா பாத்தா பாத்துதோ கேட்டா கேட்டுதோ போட்டு தாக்கு மங்க கடல் எல்லாம் போட்டு தாக்கு வர 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 போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ கிட்டு தாக்கு ஒட்டு போட்டு தாக்கு போட்டு தாக்கு திருச்சி அந்தலட்சுமி வந்திருக்கேன். நடுவரவர்கள் இந்த கருவாச்சி வந்து பேசுறா வெறும் பொய் பொய்யா. கை கட்டுங்க ரசிக பெருமக்களே, கை கட்டுங்க ரசிக பெருமக்களே. நான் சொல்றேன், என்னை பத்து சொன்னது மேட்டாங்கட்ட உதவடு கேட்டா மேடா பிடிக்க கட்டினவளு கேட்டான். அண்டார்டிகாவுல மனுஷன் வாழ முடியாது, இந்த அரசுகிட்ட புருஷன் வாழ முடியாது. அவ புருஷன் சொல்றானா என்ன கேட்டாரா மங்கி உடனே மங்கின்னு தான் சரியா தான் கூப்பிடுறாரு. நல்லா கருங்குறவங்க நல்லா கூப்பிட்டுருக்கணும் நடுவர்களே. பட் ஏன் வீட்டுக்காரர் அப்படி சொல்ல மாட்டாருங்க, நிஜமா சொல்றேன். காலைல எந்திரிச்ச உடனே செல்லம் தங்கம் துஜிமா. இப்ப இந்த 1 மாசமா என்ன எப்படி நம்ம கூப்பிடுறாரு, தக்காளி தக்காளி கூப்பிடுறாரு. அவ்வளவு காசுல எங்க வீட்டுல எனக்கு மதிப்பு. இப்ப கைது ரசிக்க பாருங்க. காலைல எந்திரிச்சு வரும்போது ஒரு பட்டாம்பூச்சி என் கையில வந்து உட்காந்துச்சு. என் வீட்டுக்காரர் தெரியுமா சொன்னாரு, சங்கி மங்கி நான் சொன்னாரு கருவாச்சிருக்கு. என்ன என்ன தெரியுமா சொன்னாரு, இல்ல வேற வீடியோ வேற எடுக்கிறீங்க, என் புகழ் வேற ஏற்கனவே பயங்கரமா பரவுது. பட்டாம்பூச்சி என் கையில உட்காந்துச்சு. என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் டக்குனு தட்டி விட்டேங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எனக்கு வெக்கம் நடுவர்களே இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. தேடி எங்க இருக்கும் அங்க தாண்டி பட்டாம்பூச்சி தேடி வரும்னு சொன்னாரு. அதுக்கு உங்கள்கிட்ட பாட்டு இருக்கா, ஏ பட்டாம்பூச்சி நீ பொட்டாம்பூச்சி, ஏ பட்டாம்பூச்சி நான் பொட்டாம்பூச்சி, பல பல நீ சொல்லிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமி முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா, உன்னோட கைய பிடிக்கவா, கணவன கைய பிடிக்கவா, ஏ பட்டாம்பூச்சி நீ பொட்டாம்பூச்சி, நான் பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சி. அது எங்க பாட்டு. எல்லாம் 60 வயசுல உட்கார்ந்துக்கிட்டு இப்ப வந்து அந்த அம்மா பேசுது இரவினில் ஆட்டம். புள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தது நீங்க, நாங்களா கெடுக்கிறோம். கடவுளே ஒரு நாள் மேல சேர்ந்து பூலகத்துக்கு வந்தார். நாட்டுல பிரச்சனை எங்க அதிகமா இருக்கு தீர்த்து வைக்கலான்ட்டு வந்தார். முதல்ல எங்க தெரியுமா போனாரு, நேரா ரேஷன் கடைக்கு போனார். இங்க என்ன ஒரே கூட்டம் அலமோதுன்னு கடவுள் கேட்டார். ஐயா பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க, அதனால இங்க கூட்டம் அதிகமா இருக்கிறார். பரவாயில்ல பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்து டபக்குன்னு ஒரு இடத்துக்கு போனார். எங்க தெரியுமா போனாரு, பேங்குக்கு போனாரு. இங்க என்ன இவ்வளவு கூட்டம் கேட்டார். திடீர்னு 2000 மட்டும் செல்லாதுன்னு சொன்னாங்கயா, அதனால தான் கூட்டமா நிக்குதுறாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போனாரு. பச்சை கலர் போர்டு கிடக்கிற இடத்துக்கு போனாரு. அங்க வெறும் ஆண்கள் கூட்டம் மட்டுமே அதிகமா இருந்துச்சு. இங்க என்ன வெறும் ஆண்கள் மட்டுமே கூட்டம் அதிகமா இருக்குன்னு கேட்டாரு. ஐயா இதுதான் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து கிடைக்கக்கூடிய இடம்னாரு. அப்படியா, அப்படி ஒரு சோமாபனம் சுறாபனம் நாட்டில் கிடக்குதா, கடவுளே உட்கார வச்சான். உட்காரியா உன் பிரச்சனை எப்படி தீர்ந்து பாருனாரு. டக்குன்னு கடவுளுக்கு ஒரு புள்ள கொடுத்தான். கடவுள்ல ஒண்ணுமே அவளை ஸ்டெடியா இருந்தாரு. என்னடா ஒண்ணுமே அவள, தமிழ்நாட்டுல மூடிய நோந்து பார்த்தாலே மல்லாக்கள் ஒரு 10 பேர் கிடக்கிறான், நீ புள்ள அடிச்சு ஸ்டெடியா இருக்கேன். பரவாயில்ல இன்னொரு புல்லு ஏத்துனாரு. கடவுள்ல ஒண்ணு ஆகல, ஸ்டெடியா இருந்தாரு. 4 புல்லு கொடுத்தா கடவுளுக்கு. அப்பயும் கடவுள் ஸ்டெடியா இருந்தாரு. இவன் மயக்கமாயிட்டான். யோ யார் யார் நீ, 5 புல்லு அடிச்சு ஸ்டெடியா இருக்க, யார் யார் நீ? கடவுள் பொறுமையா சொன்னார், மானிடா என்னை நன்றாக விட்டுருப்பார், நான் தான் கடவுள் அப்படின்னு இருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், மச்சான் இப்போதான் லைட்டா அவனுக்கு போதையே இருக்குன்னு இருக்கான். நீங்க படுக்கிற பாட்டுல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது அதை நாங்க சொன்னோம். நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில், வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி, நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில்
நேற்று 500 ரூபாய் கொடுக்கும்போது இடிச்சுக்கிட்டே வாங்கி வாங்கி உள்ள வச்சேன். ஓ அன்பளிப்பு கொடுத்தவரானே. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. காப்பி தண்ணி குடிச்சிட்டு போறியாளா? பட்டிமன்றம் புக் பண்ண வந்தீங்களான்னு கேட்ட பாரு. நான் பட்டிமன்றம்லாம் புக் பண்ண வரலக்கா. நீ குடி போதையில நீதான் நம்ம எல்லாமே இருக்கிற காசை பூரா கொடுத்துட்டு எடுத்து கொடுத்துட்டேன். என் பொட்டாட்டி நீ அடிச்சே துரத்துறாக்கா. தயவுசெய்து இருக்கிற காசை பூரா கொடுக்காரு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன்னா இந்த கருவாச்சி நான் எடுத்து நான் பேச மாட்டேன்னா நான் பொல்லாதவள் பொய் சொல்லாதவள் நான் பொல்லாதவள் பொய் சொல்லாதவள் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவள் நின்னொப்புக்கும் துன்புக்கும் செல்லாதவள் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவள் நின்னொப்புக்கும் துன்புக்கும் செல்லாதவள் யார் முன்னும் கை தட்டி வாய்ப்பத்தி நான் நின்று ஆதாயம் தேடாதவள் அந்த ஆதாயம் போல் வாழ்பவள் கை தட்டுங்க ரசிக பெருமக்களே. புது பாட்டுக்கு இருக்க நிலைமைய பாத்தியா? புது பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம்தான். அறிவாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு புரியும். இந்த பாட்டு புரியுதுல கை தட்டுங்க பாருங்க. இப்ப எல்லாமே அறிவாளி தான். இப்போ உங்க பாட்டு என்ன பாட்டு பாடுறீங்க? டூ வீலரை எடுத்தமா என்ன மாதிரி அழகான பொண்டாட்டிய வண்டியில ஏத்தனமா டக்குன்னு என்னம்மா பாக்குற என்ன பாக்குற? அப்படி ஏத்துனா எங்க பாட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பாட்டு டெய்லி பாடுங்கயா. ஏ 2020 மேட்சா ஏ கவல் இல்லாதது ஏ டோர்னமெண்ட் கப்பா ஏ கிசேஜ் இல்லாதது ஏ பஸ் இல்லாதது எல்லாம் செப்பா போரு நம்ம வீட பாரு அந்த ரெண்டு கீழே தேரு கம்மங்க லெட்ஸ் கோ காட்டி புல்லட் அது வேற பாடிக்கலாம் புல்லட். ஐயா அந்த பாட்டு தெரியுமாங்கய்யா உங்களுக்கு? வாய்ப்பு இல்லைங்கய்யா. புது பாட்டுக்கு வந்து பேசி பாருங்கய்யா, அப்பதான் தெரியும். அந்த கருவாச்சி பேசி பேசி கை தட்டுங்கிற இது மனப்பாடம் பண்றதுக்குள்ள 6 மாசம் எனக்கு 2 கிட்னி இடமாறிச்சு தெரியுமா உனக்கு? நீங்க பாடுங்கய்யா. கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ அண்ட் தி புல்லட் பாடுங்க. எந்த புல்லட்ட கண்டேனா? காட்டு மல்லி பூத்தி இருக்க அது காஞ்சி போச்சு அந்த பூவே. இன்னமும் அந்த பூ காத்திருக்காங்க அவருக்கு. பாடுங்க. கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ அண்ட் தி புல்லட். நாளைக்கு போய் மனப்பாடம் பண்றீங்கயா. உங்களுக்கு நான் அந்த பட்டன் போன்ல அந்த பாட்டை அனுப்புறேங்கய்யா. நீங்க டவுன்லோட் பண்றீங்க அந்த பட்டன் போன். நடுவர்களே இந்த கருவாச்சி உண்மையிலேயே இந்த மேடையில அழகா இருக்கிறது என் மங்கையர்கரசி மட்டும்தாங்க. கை தட்டுங்க. எதிரி என்ன புகழ்ந்து பேசுறேன். அடுத்து அழகா இருக்கிறது என் கருவாச்சி கிலோனா தான். நடுவர்களே எங்க பாருங்க இந்த பக்கம் எல்லாம் சிவப்பா உட்காந்துருக்கோம். நீயும் தான் உடனே ஐயோ நம்ம தனியா ஒதுங்கிட்ட வேணுது பாக்குது. நடுவர்களே இருந்தாலும் இவங்க 2 பேரும் அழகா தெரியறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாங்க 2 பேரும். நாங்க சிவப்பா இருக்கிறதுனால அந்த கருப்பு தனியா தெரியுது இல்லையா? நீங்க என்ன பாட்டு போட்டீங்க? கூந்தல் கருப்பு ஆவா ஏ குங்கும சிவப்பு ஓவா. எகிரி எகிரி அடிக்க வர குடும்பமே அப்படிதான் இருக்கு போல இருக்குங்க. லிங்கமா 5 வருஷமா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிச்சு. இப்ப இந்த மேடையில எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வர. இதுல கேமரா வேற நீங்க ரெக்கார்டு பண்றீங்க. எனக்கு பயமா இருக்குது. நடுவர்களே இந்த கருப்பு நிறத்தலைக்கு நாங்க பாட்டு கொடுத்தோம். நீங்க கொடுத்தீங்களா? அடி கருப்பு நிறத்தலை அடி கருப்பு நிறத்தலை அடி கருப்பு நிறத்தலை வலது செவப்பலைக்கு சின்னதைய சடரிட்டடி ஓதினப்பே சின்னதைய சடரிட்டடி மோப்புக்கு மோதட்ட வச்சி குளிக்கு சிரிக்கையில இல்லல்ல குடிக்குதடி அத பார்த்து மனசு தவிக்குதடி மோதட்டுக்கு சொன்னக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேடி மோதட்டுக்கு சொன்னக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேடி கட்டுப்பட்டு வந்த வண்டி கட்டி போட்டு வண்டி கலஞ்சது ஏந்த வண்டி அத பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி அடி கருப்பு நிறத்தலை அது எனக்கு கை தட்டுங்க ரசிக பெருமக்களே. உன் பழைய பாட்டு பாஸ்தா இருக்குன்னு நீ கைத்தட்டு வாங்குறியா நீ? நடுவர்களே உண்மையிலேயே பாருங்க இந்த இலசுங்கெல்லாம் எங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியல. கை தூக்க பாப்பா. ஒரு 20 வயசு எங்க ஆதார் கார்டு காமி. என்னையவே ஆதார் கார்டு கேட்குறாங்க உனக்கு எத்தனை வயசுன்னு. எனக்கு என்ன நடுவர்களே ஆடி வந்தா 28 அவ்வளவுதான். எஸ் என்ன அப்படி சொல்லிக்கிறீங்க? கொஞ்சம் மேக்கப் கொஞ்சம் கலைய கலைய ஒரிஜினல் வந்துட்டு தான் இருக்கும். அன்னலட்சுமியை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாலே இப்படிதான் இந்த 28ன்னு சொன்னிச்சு. என்னன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு மாத்தி பேசுறது கிடையாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஆடி வந்தா 28.
இந்த வேந்து ஊத்துற வேக்காட்டுலயும் இந்த வயசு பசங்க பூரா போறவே இழுத்து போத்திக்கிட்டு தூங்குனான்னா புள்ள அசதியில தூங்குறான்னு நினைக்காதீங்க. வசதியா யார்கிட்ட கடல போறான்னு அர்த்தம். உங்களுக்கு இலவசமா மருமகளை வீட்டுக்கு கொண்டு வர போறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பயலுக்கு பாத்தீங்கன்னா காதோட காதா போன வச்சுக்கிறாயா. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அது விஷயம் இருந்தாலும் பாரு. சொல்லு, சாப்பிட்டியா, தின்னியா, தூங்குனியா, பல்லு விளக்குனியா, எழுந்திருச்சியா, இத்தனையும் கேட்பான். அதே பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போனை எடுப்பான். அதே பொண்டாட்டி தான் போன் அடிப்பா. போனை எடுத்தோடனே முறைச்சு பார்ப்பான். என்ன பட்டி வாங்க பாக்குறேன் வரும்போதே வெங்காயம், தக்காளி, மாவு பாக்கெட்டு. அதே தான் நடுவர்களே, உண்மையிலே பெரியவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல முள்ளால எடுத்தது வேணா அந்த காலமா இருக்கலாம். இன்னைக்கு செல்லால எடுக்கிறதா இந்த காலம் நடுவர்களே. அப்படிப்பட்ட காலத்துல தயவு செய்து பெண் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைங்க நடுவரா இருக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் பட்டிமன்றத்துல பல ஆண்கள் கூட பேசுறோம், ஆனா தவறா பழக மாட்டோம் இல்லையா? எத்தனையோ ஆண் நட்புகள் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க ஆண்கள் கூட பழகிறது தப்பு இல்ல. எந்த ஒரு ஆண்மகன் பெண் பிள்ளைகளோட அறிவையும் திறமையையும் வர்ணனை செய்யாமல் அழகையும் அங்கங்களையும் வர்ணனை செய்கின்றானோ அவன் சிறந்த ஆண்மகனாக இருக்க முடியாதுன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. அது உண்மையிலே பாலைவன ரோஜாக்கள்னு முத்தமிழறிஞர் வசனம் எழுதினாரு. அது காதல்னா என்னன்னு நாங்க சொல்லி கொடுத்தோம். காதல் என்பது பொது உடைமை, கஷ்டப்பட்டு தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் மறக்க முடியுமா? அதை எப்போதும் நீயும் தான் மறக்க முடியுமா? காதல் என்பது பொது உடைமை, கஷ்டப்பட்டு தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் மறக்க முடியுமா? அதை எப்போதும் நீயும் தான் மறக்க முடியுமா? அந்த வழி போகாத ஆள் இங்கு யாரு? இந்த வழி போகாத ஆள் எங்க ஊரு? புத்தனும் போன பாதத்தான் பொம்பளை எண்ணும் போததான். ஒரு தாகம் வந்திடும் போது அதில் வேலி என்பது ஏது? அது மேலும் மேலும் தாகும்டா. உண்மையை எண்ணி பாரடா. அது இல்லாட்டா உலகம் இங்க ஏதடா. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டப்பட்டு தானே தனி உடைமை. அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் மறக்க முடியுமா? அதை எப்போதும் நீயும் தான் மறக்க முடியுமா? நைட்டை உற்சாகப்படுத்தி நல்ல அப்படி நான் கேட்டுக்கிறேன்ப்பா நடுவர்களே. போன வாரம் என் வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு குடுகுடு பங்கார் வந்தார். நான் அவருக்காக உங்களை மாதிரி நல்லா ஹைட்டா இருந்தார், வெயிட்டா இருந்தார், பட்டையை கொடுத்தாங்க, கருப்பு கலர் தலைப்பாய கட்டியிருந்தார். என் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? என்னைய பார்த்து, ஜக்கம்மா பாரு சொல்லுறங்கேளு நிறைய ஒண்ணு நடக்குது இங்க, கவலைப்படாத ஐயா கை ஓட்ட அம்மா கை தாராளம், ஆயத்து ஒண்ணு நானும் தார, தலையில கட்டாத, கழுத்துல கட்டாத, கையில கட்டாத, இடுப்புல கட்டாத, கால்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு வெடக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் தாளு, செல்லாது தாயி, 500 ரூபாய் நோட்டு தாளு, கேட்கறது நான் இல்ல ஜக்கம்மா தாயி. நான் இந்த புள்ள எங்ககிட்ட ஒரு 6 வருஷம் வளர்ந்த நமக்கு மனோகரனுக்கு தெரியும். 6 வருஷம் நம்ம வளர்ந்த புள்ள தான். இப்போ முதல் முறையாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து இது இப்போ ஒரு 18 வருஷமாச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த பிள்ளையினுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த குடும்ப பரம்பரை அப்படிங்கிறத ஒரு ஜக்கமா ஒரு தொழில் இருக்கட்டும். அதுல முக்கியமான வரி பார்த்தீங்களா? ஐயா கை ஓட்ட இதாராம். கொரோனாவில் நமக்கு வேற வேலை. எப்படியா உங்க பிள்ளைங்க யாரும் தொழில் பண்ணி பொழைச்சிக்க வேண்டியா? நல்ல சாதாரண ஆளா? நல்லா யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்பிக்கையை ஜோசியரின் சொல்லில் வைத்தோம், நரியினுடைய பல்லில் வைத்தோம், கைரேகை கோட்டில் வைத்தோம், கிளி எடுத்து கொடுக்கக்கூடிய ஏட்டில் வைத்தோம். நம்பிக்கை என்னைக்காவது ஓ மேல வச்சியாரா? நம்பிக்கையை ஓ மேல வை, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லி கொடுத்தோம். உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு,
இல்ல மனோகரனே அவ்வளோ கேவலமாக நினைக்காதீங்க. என்ன கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இப்போ திரும்ப ஐயாவுக்கு அதெல்லாம் என்னைக்கு மரியாதை கொடுப்பேன். நிஜமா மரியாதை கொடுத்து நான் மேடைக்கு வந்திருக்கேன் இல்லையா நடுவர்களே? உண்மையிலேயே பாருங்க, இப்போ எங்கள் ஐயா டை அடிக்கலன்னு சொன்னீங்க, நீங்களும் டை அடிக்கலன்னு சொன்னீங்க. நான் அப்படி நடந்து வரும்போதே ஒரு பையன்ட்ட 2 பேர் செல்ஃபி எடுத்தாருங்க. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, நீங்கள் அன்னலட்சுமி அக்கா தானே? நானும் ஆமாண்டா தலையாட்டில் நடுவர்களே. என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, அக்கா உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். நான் எந்த டிவியில் பார்த்தோம்? சன் டிவியில் பார்த்தியா, விஜய் டிவியில் பார்த்தியா, கலைஞர் டிவியில் பார்த்தியான்னு கேட்டேன். இல்லைக்கா நீங்கள் நடந்து வரும்போது பானி பிடித்துக்கிட்டே வந்தீங்களா, உங்களை சிசிடிவியில் பார்த்தேன் நான். இருந்தாலும் ஒரு பையன் என்னை பார்த்து புகழ்ந்தாங்க. அவன் கிடக்கிற அக்கா கிறுக்கு பையன், உங்களை பார்த்து ஒரு பச்சை டைலாக் சொல்லட்டுமாக்கா, மேடையில் போய் சொல்லுங்கண்ணா. என்னதான் உங்களுக்கு வயசானாலும், என்னை பார்த்து சொல்கிறான், என்னதான் உங்களுக்கு வயசானாலும் இன்னும் அழகு ஸ்டைலில் குறையாம அப்படியே இருக்கீங்களேக்கா, என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டான். போட்டு உடச்சிட்டியா? எடுக்கிறவர்கள் இந்த மக்கள்கிட்ட நிறைவாக ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. போன கொரோனா லீவில் திரு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் சார் எனக்கு ஒரு புதிய திரைப்படத்தில் பாடுறதுக்காக எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அது குகை ரசிகர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நானும் ஓரிரு வருடங்களில் நிச்சயம் ஒரு சிறந்த மிகச்சிறந்த பின்னணி அதுக்கு இவ்வளோ தான் கை தட்டுவீங்களா? பொறாம பொங்குது. இதை இப்பயே இந்த அலப்பறை பண்ணுறாலே, என்ன பின்னாடி வந்தால் எவ்வளோ அலப்பறை பண்ணுறோம். நிஜமா அவங்களும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க நடுவர்களே. நான் அப்போல்லாம் பேமெண்ட் பேச மாட்டேங்க. ஏஆர் ரஹ்மான் சாரை பார்த்த உடனேயே உங்கள் பழைய பாட்டு ஒன்று பாடுவேன். எனக்குள்ள ஒரு சின்ன திறமை இருக்குது சார். நான் ஆண் குரலையும் பாடுவேன், பெண் குரலையும் பாடுவேன். ஐயா நேரம் கொடுத்தா நான் இப்போ ஆண் குரலில் பாடி காமிக்கிறேன். நான் ஆண் குரலில் பாடணும்னா கை தட்டுங்க. சரி சார், குகைக்கு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாரை பார்க்க வைக்கலாமோ? ஏஆர் ரஹ்மான் சாரை பார்த்தீங்கன்னா சும்மா எம்ஜிஆர் கலாம் சும்மா தக்கன்னு நின்னாருமே. ஆனால் குட்டையாக தான் இருக்கார் என்ன மாதிரி. படக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நான் சொன்னேன், சார் எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். நான் பழைய பாட்டு ஒன்று பாடி காமிச்சிட்டேன். இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன திறமை இருக்கு, நான் ஆம்பளை குரலில் ஒரே ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார்னே. பரவாயில்ல, அந்த லட்சுமி எதிர்த்து போயிட்டாரு. ஏன் சார் என்ன ஆம்பளை குரலில் பாட வேணான்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த லட்சுமி யூடியூப்ல நிறைய பட்டிமன்றத்தை பார்த்தேன், நீ ஏற்கனவே பாடுறதே ஆம்பளை குரலில் மட்டும் பாடுறேன். நான் பாடுறது ஆம்பளை குரல் மாதிரியா இருக்கு? நான் பாடுறது ஆம்பளை குரல் மாதிரியா இருக்கு? என் குரல் தேனினும் இனிமையாக இருக்குன்னு சொன்னவங்களா கைத்துட்டு பார்ப்போம். பாடுறா ஓட்டு இங்கே தானே ஜெயிச்சு போட்டுருக்கேன். நீ நம்ம ஆளுக்கு கைதட்டலை நம்பி நான் ஏமாந்துறேன். ஏன் நம்ம ஆளுக்கு கைதட்டலை நம்பி நாசமா போனவங்க நாட்டில் நிறைய பேர். அப்படின்னா சொல்லாதீங்க நடுவர்களே. பாதி பேர் கை தட்டினீங்க, பாதி பேர் கை தட்டலை. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமா கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? நமக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்றவங்க பல பேர் இருக்காங்க. யூடியூப்ல பல பேர் எங்களை கிண்டல் பண்ணி திட்டுறவங்க கமெண்ட் மட்டும் தான் போடுறாங்க. ஆனா பேசிக்கிட்டு இருக்க நாங்க பல வெளிநாடுகளுக்கு போய் பல லட்சம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு, தோல்வி அடைந்தவனுக்கும் கூட வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் நம்மை பார்த்து ஏளனம் செய்த ஒருவருக்கு மட்டும் வரலாற்றில் ஒருபோதும் இடமில்லை. நினைச்சு பாருங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு எங்க பாட்டுல நிறைவா கொடுத்தோம். எப்படி தெரியுமா? உன்னை பற்றி யாரும் என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அந்த காதில் மேகம் பறந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழிக்காக ஆகாதுன்னு சொல்லுது பூமத்தை. நீரில் நீ பொத்தித்தான் வைத்தாலும் பந்து வரும் நீரின் மேலத்தான். அட உன்னை யாரும் ஓரம் தள்ளித்தான் வைத்தாலும் நம்பி வாழா பந்தை போலத்தான். அட மூணாம் வீரை மெல்ல மெல்ல வெண்ணில வாழ்விட்டு வர விண்மீன்கள் தடுத்திடுமா? ரிப்பீட்டு. மூணாம் வீரை மெல்ல மெல்ல வெண்ணில வாழ்விட்டு வர விண்மீன்கள் தடுத்திடுமா? சபாஷ். யாருக்கு? இந்த 2 இசைக்கலைஞர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. புது பாட்டுக்கு பேட்ல வாச்சாட்டா அதோட ரசனை தெரியும். எங்க அருமை அண்ணன் உண்மையிலேயே அதை போட்டு வாச்சாரு. நல்ல கைதட்டு கொடுங்க. ஒரு நல்ல ஒரு கலைஞனை பாராட்டலாம் என்னென்ன இருக்கு நடுவர்களே. நிறைவா எங்க அரசி பக்தியை பத்தி சொன்னாங்க இல்லையா? எங்க கிட்ட பக்தி இல்லையா? பெண்களுக்கு எப்போதுமே சொல்றேன், உகை பெண்களுக்கு சரி, தமிழ்நாட்டு பெண்களுக்கு கொரோனாவே வரவே வராது. ஏன் தெரியுங்களா நடுவர்களே? சொல்லு. என்னம்மா பாட்டு சொல்லி தர அவருக்கு புரியாதுமா? அதெல்லாம் பெட்டியெல்லாம் வேணாம், கைத்தட்டல் மட்டும் கொடுத்தாப்போம். நடுவர்களே, எங்க பெண்களுக்கு கொரோனா வராது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே பல வருஷமா கொரோனா கூட தான் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கோம். புதுதாக எங்களுக்கு கொரோனா ஒன்று வரப்போகுதா? இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தோம். கோவில் வாசலை கூட எல்லாரும் பெரிய பூட்டு போட்டு பூட்டி வச்சோம். அப்ப கடவுள் இல்லையான்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்தது இல்லையா நடுவர்களே? கோயில் எல்லாம் பூட்டு போட்டு பூட்டி வச்சோம். ஆனால் அந்த கடவுள்கள் எல்லாம் எங்க தெரியுமா போனாங்க? மருத்துவர்கள் ரீதியாகவும், செவிலியர்கள் வழியாகவும், காவல்துறை அன்பர்கள் வழியாகவும் நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாருமே அந்த கடவுள் தாங்கிறத நினைச்சோம்னா 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யணும். நடுவர்களே, நீ இறந்த
பிறகும் கூட இந்த உலகை நீ ரசிக்க வேண்டுமா? இறந்த பிறகும் கூட நீ இந்த உலகை ரசிக்க வேண்டுமா? நம்முடைய கண்களை தானம் செய்தால் நிச்சயம் நாம்